Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. நியூசிலாந்து அணிக்கு 256 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது இந்தியா. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நியூசிலாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 255 ரன்கள் அடித்து இந்தியா அசத்தலை வெளிப்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் கேட்கலாம். நாகராஜன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அகமதாபாத்ல நடைபெற்று வரக்கூடிய ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் இறுதிப் போட்டியில இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிட்டு இருக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் செஞ்ச இந்தியா ரொம்ப அதிரடியா ஆடி 20 ஓவர்கள் முடிவுல 5 விக்கெட்டுகள் இழந்து 255 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க. 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமாலய இலக்க நியூசிலாந்து அணிக்கு இந்தியா நிர்ணயிச்சிருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுக்கு பவர் பேக்டா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்கள்லயே பவர் பிளேல 92 ரன்கள் வந்தது ரொம்ப பெரிய இந்த ஸ்கோர் மார்ஜினை டச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. அதே போல சஞ்சு சாம்சன் 46 பந்துகள்ல 5 பவுண்டரிகள் 8 சிக்ஸர்கள் விளாசி 89 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதே போல அபிஷேக் சர்மா இவ்வளவு நாள் ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் 21 பந்துகள்ல 52 ரன்கள் அடிச்சு இந்தியாவுக்கு இந்த ஒரு ஸ்கோரை ரீச் பண்றதுக்கு பக்கபலமா இருந்திருக்கிறாரு. அவருடைய பேட்ல இருந்து வந்தது கிட்டத்தட்ட 6 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள். அதுக்கப்புறமா இஷான் கிஷனும் அந்த ஸ்பீடை குறைக்க கூடாதுன்றதுக்காகவே கிட்டத்தட்ட 25 பந்துகள் 54 ரன்கள் அடிச்சு இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 டாப் ஆர்டர் பேட்டர்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுதான் இந்த ஸ்கோரை ரீச் பண்றதுக்கான ஒரு ரீசன் அமைஞ்சது. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா ஒரு 13 பந்துகள்ல 18 ரன்கள் அடிச்சு வெளியேறினாரு. சூரியகுமார் யாதவ் டக் அவுட் போனாலும் அடுத்ததான் அந்த திலக் வர்மா, சிவம் தூபே ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க. அதுல சிவம் தூபே 8 பந்துகள் 26 ரன்கள் விளையாடினது 250 ரன்கள் அப்படிங்கிற ஒரு ரீச்சை நமக்கு கொடுத்திருக்கு. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை மோசம்னு சொல்றதை விட இந்தியன் பேட்டர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப தண்ணீர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபைனல்ஸ்ல சேஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கோரா இது பார்க்கப்படுது. குறிப்பா இன்னைக்கான டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, அதாவது ஒரு ஹோஸ்ட் நேஷன் இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதே கிடையாது. அது ஒரு டார்கெட் இந்தியா ஒருவேளை இன்னைக்கு வின் பண்ணாங்கன்னா அச்சீவ் பண்ணி அது ஒரு சாதனையை முறியடிப்பாங்க. அதே போல அடுத்தடுத்து வேர்ல்ட் கப் வின் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாவும் இந்தியாவுக்கு இருக்கு. அதே போல 3வது முறையா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணக்கூடிய டீம் அப்படிங்கிற ஒரு மார்க் இந்தியா டச் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்தியா வின் பண்ணணும். 256 ரன்களை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட கொடுக்க முடிஞ்சதா மட்டும்தான் நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு பவர் பேக்கை கம்ப்ளீட்டா நம்மளால டிஸ்ட்ராய் பண்ண முடியும். டெஃபினட்டா செமிஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 12.5 ஓவர் கிட்ட அந்த கணக்குல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ஸ்கோரை. அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு இந்தியாவோட இந்த ஒரு பெரிய ஸ்கோரை அகமதாபாத் கிரவுண்ட்ல சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா டியூவும் ஒரு ஃபேக்டரா இருக்கு. டியூ இருக்கிறனால பவுலிங் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த ஸ்கோர் இந்தியாவுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நியூசிலாண்டை ஒரு பிரஷர்ல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெஃபினட்டா இந்த 256 ரன்கள் டார்கெட்டை நியூசிலாந்து சேஸ் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நிஜமா இன்னொரு பேட்டிங் இன்னிங்ஸ், ஒரு பவர் பேக்டான இன்னிங்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இந்தியா நியூசிலாந்து சைட்ல. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.